ஹலோங்க, கார்த்திகை தீபம் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மீனாட்சி சைன் போடுங்க, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஆனந்த் வந்து தட்டி தடுமாறுறாரு. ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கணுமே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. ரியாக்கா ஐஸ்வர்யாக்கா அவ்வளோ ஷாக் ஆகுது. என்ன ஆனந்த் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, அவள் தான் டிவோர்ஸ் கேட்குறா, இவரையே போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ரியா ஒரு பக்கம் குழம்பி போய் நிற்கிறாங்க. அப்போ தெளிவாக ஆனந்த் சொல்லிடுறாங்க, கார்த்தி இந்த போட்டியில் காம்படிஷனில் இருக்கா, அதுக்காக நீ என்னை டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க. இதை வந்துட்டு கார்த்தி போட்டி முடிகிற வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன். இந்த டிவோர்ஸ் பேப்பர் இருந்தால் தானே நீ மறுபடியும் கேட்ப அப்படின்னு சொல்லி அதை கிழிச்சு எறிஞ்சிடுறாரு. அப்புறம் லாயர் கிட்டே இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் தீபாவுக்கும் மைத்திரிக்கும் அவ்வளோ சந்தோஷம். அப்போ ரியா வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்க. என்ன தீபா, டிவோர்ஸ் பேப்பரை கையில் கிழிச்சு போட்டுட்டானே, இன்னும் ஒரு வேளை அவன் மனசுக்குள்ள மீனாட்சி மேலே அன்பு பாசம் காதலெல்லாம் இருக்கும் போல தான் இருக்குது, இவங்கிட்ட முதல்ல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ மீனாட்சி கிட்ட போயிட்டு தீபாவும் மைத்திலையும் பேசுகிறாங்க. சொன்னலக்கா மாமா சைன் போட மாட்டாருன்ட்டு, அவருக்கு உங்கள் மேலே இன்னும் பாசம் நேசம் எல்லாமே இருக்குக்கா, அந்த ரியானால தான் அப்படி இருக்காரு அப்படிங்கிறாங்க. அதுக்காக அவகிட்ட சக்களத்தி சண்டை போட்டுக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக வாழ முடியுமா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, சீக்கிரமாக அவளை துரத்திட்டு நீங்களும் ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்வீங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஆஃபீஸில் வந்துட்டு ரம்யா ரவுண்ட்ஸ் வராங்க. லேபர்ஸ் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் மிஷினை கீழே போட்டுறாரு. அதை ரம்யா பார்த்தோன்னே, ஒரு வேலையில் ஒரு அசால்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஓங்கி அறிய போகிறாங்க. அப்போ கார்த்திகா தடுத்துடுறாங்க. இந்த அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறீங்களா இல்லை சஸ்பென்ஸ் பண்ணுறீங்களா, இந்த சேலரியை வந்து ஏதோ ஒன்று பண்ணுறீங்களா, அது என்ன வேணால் பண்ணலாம், அது உங்களுக்கு உரிமை இருக்குது, ஆனால் ஒருத்தரை வந்து கை நீட்டி அடிக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிடுறாரு. ரம்யாக்கா அவ்வளோ டென்ஷன் ஆயிடுது, ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்போ அங்கே இருக்க எல்லா லேபர்ஸுமே பயப்படுறாங்க. இந்த அம்மா கிட்ட சாதாரணமாக எதிர்த்து பேசினாவே வேலையை விட்டு தூக்கிடும், இவர் வேற கையை வேற பிடிச்சிருக்காரு, நீ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்திகிட்டே சொல்கிறாங்க. பவுனுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ரம்யாவும் ரூம்குள்ளே போயிட்டு அவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க பிஏ கிட்ட சொல்கிறாங்க, இவனுக்கு இவ்வளோ தைரியம் வந்துருச்சு, ஆஃபீஸில் வந்து எனக்கு கண்டா எல்லாருமே பயந்து கிடப்பாங்க, அப்படியே சிங்க வர்ற மாதிரி பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே பயம் போயிடும், நான் இப்போவே இவனை டிஸ்மிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த பிஏ நினைக்கிறாங்க, நீ பண்ணுற ஆட்டோலாம் எனக்கு தானே தெரியும், நான் எப்போவுமே தொழிலாளங்க பக்கம் தான், கார்த்திக் ஒருத்தன் தான் உன்னை அடக்க முடியும்னு தோணுது, அதனால அவன் இந்த கம்பெனியில் தான் இருக்கணும், அவன் போகக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே பேசுகிறாரு. மேடம், அப்படி நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தோத்துதா மேடம் அர்த்தம், கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, ஏன்னா அவன் தொழிலாளர்களுக்கு சப்போர்ட் பண்ண காரணத்துக்காக கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவாங்க, அப்படி எல்லாருமே நீங்கள் தோத்ததாக தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ரம்யா, ஆமாம்ல அப்படி தான் ஆகிடும், அதனால அவன் எந்த கையில் நான் அடைச்சானோ அந்த கையை வந்து வலிக்க வலிக்க வந்துட்டு நான் வேலை வாங்க போகிறேன், ரொம்ப சஃபர் ஆகி அவனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடுற அளவுக்கு நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா பேசுகிறாங்க. அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிஏவும் போய் கார்த்திகா கூப்பிட்றாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே போச்சுப்பா வேலை போச்சு, அதுக்காக தான் கூப்பிட்றாங்க, போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகா உள்ளே வராங்க. எனக்கு வந்துட்டு எதிர்த்து ஸ்ட்ராங்காக போல்டாக கரெக்டான விஷயத்த பேசுகிறவங்கள ரொம்ப பிடிக்கும், வந்துட்டு நீ கரெக்டாக தான் பேசியிருக்கா, போய் வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லி ரம்யா பேசிட்டு அனுப்பிடுறாங்க கார்த்திகா. அப்போ மறுபடியும் லேபர்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு அப்படிங்கும்போது, என்னை வேலை விட்டெல்லாம் தூக்கலாம், நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க, நீ வேலை போய் பாரு அப்படின்னு சொன்னதான் வந்து எல்லாத்திட்டையும் சொல்கிறாங்க. இது என்னடா ஷாக்காக இருக்குது, கண்டிப்பாக இப்போ ஏதோ பெருசாக ஒரு ஆப்பை வச்சிருக்கு கார்த்தி, நீ பார்த்துரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அங்கே இருக்க லேபர் வந்து ஃபோன் பண்ணி ஆனந்துக்கு வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சார், முதல்ல வந்து கார்த்திகா வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு நினச்சேன் ரம்யா மேடம், ஆனால் வந்துட்டு இப்போ என்னடானா வந்துட்டு என்னை வேலையில் இருக்க சொல்லிட்டாங்க, போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டாங்கன்னு வந்து சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆனந்த் வந்து டென்ஷன் ஆகுறாரு. என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, சார் நான் பார்த்துக்கிறேன், அவனை வேலை விட்டு துரத்துறது ஏன் கையில் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் மீனாட்சி வந்துட்டு பீரியட்ஸ் டிலே ஆகிற டேப்லெட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எத்தனை நாளுக்கு தான் இந்த ட்ராமாவை போட்டு நான் பாடுற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க இந்த டேப்லெட்டோட கவரை வந்து யாருக்கும் தெரியாமல் வேற போடணுமே அப்படின்ட்டு வெளியே மெதுவாக எடுத்துகிட்டு வராங்க. யாரும் இல்லாத பக்கம் வந்துட்டு அந்த செடிக்குள்ளே வீசிடுறாங்க. அதை வந்து தீபாவும் மைத்திலையும் பார்த்துறாங்க. அங்கே பாருங்க ஐஸ்வர்யா வேணும் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கும்போது, ஏதோ திருட்டுத்தனம் தான் பண்ணுற மாதிரி இருக்குது, வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. போனால் வந்துட்டு எல்லா தேடி பார்க்குறாங்க. ஒரு டேப்லெட்டோட கவர் மட்டும்தான் இருக்குது. டேப்லெட் கவர் தாக்கா இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதையே திருட்டுத்தனமாக வெளியே போடணும், உள்ள டஸ்ட்பின்லேயே போட்டிருக்கலாமே அப்படின்னு மைத்திலி கேட்க, ஆமாக்கா டவுட்டாக தான் இருக்குது, இது எப்படி படிக்கிறது, சரி மீனாட்சி இருக்காங்களா அவங்ககிட்ட போய் கேட்டால் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு மீனாட்சிகிட்ட கொடுக்கும்போது மீனாட்சியும் பார்த்துட்டு, இது வந்து பீரியட்ஸ் டிலே ஆகிறதுக்காக சாப்பிட்ற டேப்லெட் அப்படிங்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஐஸ்வர்யா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இது யார் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி பேசும்போது மீனாட்சிக்கும் சந்தேகம் வருது. மைத்திலி ஒரு வேளை வந்து ரியா எடுத்துக்குவாளோ அப்படிங்கும்போது மீனாட்சி சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா வீட்டில் இல்லை, அவளோட ரூமில் போய் செக் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு 3 பேருமே ரூமுக்கு போகிறாங்க. அதே மாதிரி அட்டை நிறையா இருக்குது. அப்போ ஐஸ்வர்யா தான் எடுத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. எப்படி இவ ஏமாத்திருப்பா, இவ கன்சீவாவே இல்லையோ அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. அவள் மீனாட்சி சொல்கிறாங்க, இவ கன்சீவாவே இல்லை, எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கா அப்படிங்கும்போது தீபா சொல்கிறாங்க, இல்லை அத்தை வந்து ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க, அவங்களும் நல்லா தான் இருக்குது குழந்தை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. எல்லாமே ஏதாச்சும் செட்டப் பண்ணி வச்சுருப்பான், இவ தான் சரியான ஃப்ராட் ஆச்சு அப்படின்னு 3 பேரும் பேசிக்கிறாங்க. வீட்டில் இந்த விஷயம் தெரிஞ்சால் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிக்கிறாங்க. அதோட அந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திக் தீபா பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.